காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்த பற்றியான புராணங்கள், வரலாறு அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக இப்போ இந்த தலம் விளங்குது. இந்த தலம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த இடத்துடைய புராணங்கள் என்ன, இந்த இடம் ஏன் இவ்வளோ முக்கியமானது, அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற தனுஷ்கோடி, ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த தனுஷ்கோடி பற்றியான தகவல்கள் அனைத்தையும் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். முதல்ல இந்த இடத்தோடைய பெயர் காரணம். தனுஷ்கோடி, ஏன் இந்த ஊருக்கு தனுஷ்கோடின்னு பேர் வந்துச்சுன்னா, வில்லு போல் வளைந்த கடற்கரையை உடைய ஒரு ஊருங்க. கோடின்றது முனையை குறிக்கும், அதனால தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு பெயர் காரணம் இருக்குங்க. இந்த ஊருடைய சங்க கால பெயர் தொன்மூது கோடி அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு சங்க கால பெயர் அமைந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புராணம் படி இந்த தனுஷ்கோடியிலிருந்து